வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வாய்ஸ் ஆஃப் வண்டர். உங்களிடம் பேசிக்கொண்டு இருப்பது பிரவீனா. நம்ம வழி தெரியாத இடங்களுக்கெல்லாம் எப்படி போகிறோம்? மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜென்ரேஷனில் கூகுள் மேப்போட ஹெல்ப் மூலயமா தான் எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வழி தெரியாத இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்படி கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தெரியாமல் வழி மாறி போயிட்டோன்னா அந்த கூகுள் மேப் நம்மளை திட்டுறதோ இல்லை கண்டிக்கிறதோ கிடையாது. அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எப்பவுமே அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக குரல் உயர்த்ததே கிடையாது. நீ இந்த சைடு தான் போகணும், முட்டாள், இந்த வழியில் நீ போனால் நீளமான பாதையாக இருக்கும், நீ போக தாமதமாயிடும், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் செலவு அதிகமாகும் இப்படின்னு அது நம்மக்கிட்ட கத்துறது கிடையாது. அப்படி செஞ்சுருந்தா நீங்கள் அதை பயன்படுத்துறத எப்போவோ நிறுத்தியிருப்பீங்க. மாறாக அது என்ன பண்ணுதுன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நியூ டைரக்ஷனை கிரியேட் பண்ணுது. அதாவது அகெயினாக நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கான ஒரு புது வழியை. பிகாஸ் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக ரீச் ஆகணும் அப்படின்றது தான் அதோட முதன்மையான நோக்கமே தவிர நீங்கள் பண்ண தப்பை சுட்டி காட்டி உங்களை வருத்தப்பட வைக்கிறது கிடையாது. இதில் ஒரு பெஸ்ட் லெசன் என்னென்னா, தவறு செஞ்சவங்க மேலே, குறிப்பாக நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க மேலே நம்மளோட விரக்தியும் கோபத்தையும் இறக்கி வைக்கிறது உண்டு. அதனால் என்ன பயன்? ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அது சரி செய்ய தான் நினைக்கணுமே தவிர மற்றவங்க மேலே பழி சொல்வதை நிறுத்தணும். உங்கள் குழந்தைகள், மனைவி, சக பணியாளர்கள், நண்பர்கள் மற்றும் நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு நீங்கள் ஒரு அன்பான வழிகாட்டியாக இருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மனிதர்கள் மீது கருணை காட்டாதவனுக்கு இறைவன் கருணை காட்ட மாட்டான் என்று முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள். மேலும் தேவையற்ற கோபமானது நமது மனதையும் உடலையும் பாதிப்படைய செய்யும். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம், அதாவது ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தன் மனதில் சினம் வராமல் காத்தல் வேண்டும். அவ்வாறு காக்கவில்லை என்றால் அச்சினம் அவனை கெடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரவீனா. தேங்க்யூ.